ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்கால் பாயா குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை நல்லா கழுவி ஒரு 7-8 தடவை கழுவிடணுங்க. அப்போ தான் அந்த கருகின வாடெல்லாம் போகும். சுரண்டி எடுத்துடணும் நல்லா. இது கூட சீரக மிளகு 1 ஸ்பூனு அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலு எல்லாம் போட்டு கலந்து 8 விசில் வைக்கணுங்க. இப்போ 8 விசில் விட்டு எடுத்துட்டு அதை சூப்பு தண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டால். இப்போ இது கூட குழம்பு மிளகாத்தூள், சின்ன வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக போட்டிருக்கேன், தக்காளி 2 கட் பண்ணி போட்டிருக்கேன், தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன், தேங்காய் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, பட்டை, லவங்க, கசகசா எல்லாம் போட்டு பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றிருக்கேங்க. இப்போ குழம்பு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது தாளித்து கொட்டிக்கணும். ஆயில் காஞ்சதும் இஞ்சி, பூண்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, பிரியாணி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 10-15 முந்திரி போட்டிருக்கேங்க. அது கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம ஆட்டுக்கால் பாயா குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. நான் குழம்பு கூடவே ஒரு 3 முட்டை போட்டிருக்கேங்க. குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நெத்திலி கருவாடு ஃப்ரை பார்க்கலாம். அடுத்தது கருவாட்டை ஒரு 7-8 தடவை நல்லா கழுவி அந்த மண் போக எடுத்து வச்சு, அது கூட ஒரு சின்ன ஸ்பூன் இஞ்சி, பூண்டு விழுது. நான் இது கூட ஃபிஷ் ஃப்ரை மசாலா தாங்க சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கடலை மாவு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க, ஒரு 1/4 மணி நேரம். இப்போ ரெடியானதும் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதை போட்டு எடுத்துடலாம். சில்லி போடுற மாதிரி போட்டு எடுத்துடலாம். நல்லா முருகலாக வேக விடணுங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ நம்மளோட நெத்திலி கருவாடு 65 ரெடி ஆகிடுச்சிங்க. கூடவே தக்காளி ரசம் வச்சாச்சுங்க. சுட சுட ஒயிட் ரைஸ் வச்சாச்சுங்க. இப்போ பரிமாறிக்கலாங்க. சுட சுட ஒயிட் ரைஸு, முட்டை, சில்லி கருவாடு, ஆட்டுக்கால் குழம்பு, பாயா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். சாப்பிட்டு முடித்ததும் சாப்பிட்றதுக்கு ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.